கதை மூலமாக ஒரு உருவங்களை காட்டப்போகிறேன் கூறப்போகிறேன். கடலில் ஒரு பெரிய கப்பல் போயிருந்த அந்த கப்பல்ல நிறைய பயணிகள் பயணம் செஞ்சாங்க. அந்த கப்பலோட தலைவன் பயணிகளை உற்சாகப்படுத்த தினமும் மாறுவேட நிகழ்ச்சியை நடத்துவார். அது அந்த கப்பல் எப்படி உருவாக்கினார்னு நான் இப்போது உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். இதுதான் அந்த கப்பல் தலைவனோட முதல் தொப்பி, அதாவது மாலுமியோட தொப்பி. இது சுட்டெரிக்கு வெளியிலிருந்தும் கொட்டுமலையிலிருந்தும் காப்பாற்றும். கப்பல் தலைவன் ஒவ்வொரு நாளும் புது செய்தித்தாளை உபயோகிக்கவில்லை. கப்பல் அதில் இன்னும் சில மடிப்புகளை ஏற்படுத்தி புத்தம் புது தொப்பியை உருவாக்குவது வழக்கம். இது வேட்டைக்காரரின் தொப்பி. இது தீயணைப்பு வீரரின் தொப்பி. ஒரு நாள் கடலில் கப்பல் அமைதியாக போய்க்கிருந்தது. அந்த கப்பல் பயணிகளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு நாள் கடலில் புயல் உருவாகியது. கப்பல் தலைவன் எல்லா இடியும் மின்னலும் கப்பலை தாக்கியது. இடிதாங்கிய கப்பலின் பின்புறம் உடைந்து போனது. கப்பலின் பின்புறம் உடைந்து போனது. பிறகு இன்னும் பிற அலை வந்து கப்பலின் முன்புறத்தை தாக்கியது. கப்பலின் முன்புறமும் உடைந்து போனது. பிறகு கடலில் ஒரு பெரிய அலை வந்து கப்பலின் உச்சி பகுதியை தாக்கியது. கப்பலின் உச்சி பகுதியும் உடைந்து போனது. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மூழ்கி கொண்டிருந்தது. கப்பல் தலைவன் எல்லா பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்து தானும் ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கொண்டு கடலில் குதித்து தப்பித்து விட்டார்.